கல்கியின் மாபெரும் படைப்பான பார்த்திபன் கனவு நாவலின் சுவாரஸ்யமான பின்னணியை இன்னைக்கு நாம அலசலாம் வாங்க. போரில் தோற்று மரண விளிம்பில் இருக்கும் ஒரு மன்னன் காணும் சாத்தியமற்ற கனவு. இதுதான் கதையோட ஆரம்பம். ஒரு சின்ன சிற்றரசா இருந்த சோழ நாடு மாபெரும் சுதந்திர சாம்ராஜ்யமா மாறணும்னு பார்த்திப மகாராஜா ஒரு விதைக்கிறாரு. சுமார் 10 வருஷம் நடக்கிற இந்த விறுவிறுப்பான கதைய கல்கி 3 அட்டகாசமான பாகங்களா நமக்கு கொடுத்திருக்காரு. அப்பாவோட இந்த பிரம்மாண்டமான கணவர் நனவாக்க இளவரசன் விக்ரமன் சபதம் எடுக்கிறான். இங்க இருந்துதான் ஆட்டம் சூடு பிடிக்குது. அரியணை போட்டியில விசுவாசிகளுக்கும் மாரப்ப பூபதி போன்ற துரோகிகளுக்கும் நடக்கிற போராட்டம் கதைய வேற லெவலுக்கு கொண்டு போகுது. விக்ரமனுக்கு எக்கச்சக்க தடைகள். ஒரு கட்டத்துல பல்லவ சக்கரவர்த்தி நரசிம்மவர்மன் அவனை ஷண்மகத்தீவுக்கே நாடு கடத்திடுறாரு. இப்படிப்பட்ட கடுமையான அரசியல் பகைக்கு நடுவுலையும் விக்ரமனுக்கும் பல்லவ இளவரசி குந்தவிக்கும் இடையில ஒரு அழகான காதல் மலருது. இன்னொரு பக்கம் எப்படியாவது ஆட்சிய பிடிக்கணும்னு காபாளிகர்களோட சேர்ந்து மாரப்ப பூபதி பண்ற சதி வேலைகள். செம்ம ட்விஸ்ட். இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, விக்ரமனுக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் ஒரு மர்மமான சிவனடியார் வந்து காப்பாத்துவாரு. அவர் யாரு? அந்த சிவனடியார் வேற யாருமில்ல, சாக்ஷாத் பல்லவ சக்கரவர்த்தி நரசிம்மவர்மன் தான். நினைச்சு பார்க்கவே முடியாத திருப்பம் இது. சுதந்திர போராட்ட காலத்துல எழுதப்பட்ட இந்த நாவல் மக்கள் கிட்ட பயங்கரமான தேசப்பற்றை உருவாக்குச்சுன்னு சொல்லணும். இன்னைக்கு வர நவீன இலக்கிய இதழ்கள் கூட கல்கியோட இந்த மாபெரும் படைப்பை பத்தி தொடர்ந்து வியந்து பேசிட்டு இருக்காங்க. கடைசியில விக்ரமனோட வீரத்தை பார்த்து மிரண்டு போன நரசிம்மவர்மன் அவனுக்கே சுதந்திர சோழ மன்னனா முடிசூட்டி அழகு பாக்குறாரு. சரி, விக்ரமன் அரியணையை ஏறிட்டான். ஆனா பார்த்திபன் கண்ட அந்த பிரம்மாண்டமான பேரரசு கனவு அப்பவே முழுசா நிறைவேறிடுச்சா? கண்டிப்பா இல்ல. அந்த பிரம்மாண்ட சாம்ராஜ்யம் நிஜமாக ராஜராஜ சோழன் காலம் வரைக்கும் சுமார் 300 வருஷம் காத்திருக்க வேண்டியிருந்தது. ஒரு தனி மனிதனோட கனவு பல நூற்றாண்டுகள் கழிச்சும் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குச்சுன்னா நிஜமாவே ஆச்சரியம் தானே? நீங்க என்ன நினைக்கிறீங்க?